இந்த வீடியோவில் நான் உங்களை 300 ஆண்டுகள் பழமையான சங்கரபதி கோட்டைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள், இன்னும் பல நம்மளோட மூதாதையர்கள் எல்லாருமே வந்து போர் பயிற்சி எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து வாழ்ந்திருக்காங்க. நண்பர்களே, இப்போ பாருங்கள், நம்ம சங்கரபதி கோட்டைக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம காரைக்குடில் இருந்து திருச்சி போகிற ஹைவேலேயே ரோட்டு மேலேயே இருக்கும். இந்த பட்டை மரம்லாம் நீங்கள் ரோட்டுக்கு முன்னாடியே பார்க்கலாம். பாருங்க, மேலே பட்டை மரத்தை ஃபுல்லாமே வந்து செம்புரான் கற்களில் கட்டினது. செம்புரான்னா நம்ம செம்மண் வந்து காலப்போக்கில் பாறையாயிரும், அதில் கட்டினது. பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அங்கே மயிலெலாம் இருக்குது, பாம்பு புத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். பொழுது அடைஞ்செல்லாம் வர முடியாது ப்ரோ. அது இல்லையா, பாம்பு பூச்சிக்கட்டெல்லாம் இருக்குங்கய்யா. பாம்பு பூச்சிக்கட்டெல்லாம் இருக்கும். குடிமகன்கள் அதிகமாக வந்துட்டு போகிற இடமா இருக்கும் போல இருக்கு. கோட்டையெல்லாம் அப்படி தான் கிடக்கு. என்ன ஒன்று கலக்கிறமாக இருக்கு. இருக்கியா? வாயா, கொஞ்சம் இதாக வாங்க. ஆமாம், நீ எடுத்தது போண்டா ராசா. அலமையா இருக்கு. இப்போ இந்த ஓட்ட வழியாக தான் உள்ள போகணுமா? கொஞ்சம் பார்த்து வாடாடு. வேலுநாச்சியாருக்கு அவரோட அப்பா பார்த்து சீதனமாக கொடுத்தது. இந்த இடத்துக்குள்ளலாம் பார்த்து வாங்க. யாராவது இங்கே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒரு இடத்த. எங்கே மெயின்டைனு? அது அப்படித்தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன். அப்பயே வந்து ஒரு இதெல்லாம் ஒரு 1700களில் கட்டினது. அப்போ 2000 வருஷம் பழசு. பில்லர்ஸுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல உள்ள பில்லர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக, அதாவது அரசாங்கமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து புனரமைக்க வேண்டியது, மராமத்து பண்ண வேண்டிய கோட்டைகளில் இது இடத்துல இருக்குது. ஏன்னா வந்து பாருங்கள், அந்த தூண் பில்லர்ஸ்லாம் பாருங்கள், ஒரு 50-60 தூண் இருக்குமா? 60 தூண் இருக்கும் ப்ரோ. உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, 60 இருக்கு. இல்லை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இவ்வளோதான் கோட்டையேவா? இது ஃபுல்லாக செம்புரான் பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக செம்மண் காலப்போக்கில் இரிட்டாக பாறை ஆயிரும், அதில் கட்டியிருக்காங்க பாருங்கள். செம்புரான் கற்கள். மேலே வந்து செங்கல் பார்க்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், செங்கல். இவ்வளோ சைஸாக இருந்துக்குவாங்க. இவ்வளோதான், வேற ஏதோ பெர்பஸ்க்காண்டி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த சின்ன பிள்ளை நம்ம அந்த எறும்பு போட்டோம்னா குழியில் எறும்பு சாப்பிடணும்னு பாருங்க. அப்படியே வந்து பரடைஞ்சு போய் தான் கிடக்கு. ப்ரோ, இந்த இடத்துல தண்ணி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. தண்ணி இது இல்லை ப்ரோ, இது எல்லாமே வந்து படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தங்கி பயிற்சி பண்ணுற இடம். ப்ளஸ் வந்து யானைகள், அந்த போருக்கு தேவையான எல்லா கொத்தளம் சொல்லுவாங்கல்ல, ஆயுதங்கள் வைக்கிறது, போர் பயிற்சி பண்றது, குதிரை பயிற்சி பண்றது, எல்லாமே பண்ற இடம். ஆமா, முக்கியமான ஆட்கள் வருவாங்கல்ல ப்ரோ, முக்கியமான இப்போ ராணியோ ராஜாவோ படை தலைவரோ வரும்போது அவங்க தங்குறதுக்கு சின்ன சின்ன அறைகள் இருந்திருக்கும். பின்னாடியே பெரிய ஏக்கர் கணக்குல இருக்கக்கூடிய அந்த படைத்தளம் இருக்கு, பயிற்சி தளம் பாருங்க. அருமை அருமை. பார்த்துருந்து கீழே பார்த்து, கீழே பார்த்துனடா, பாம்பு பூச்சி கட்டை எல்லாமே இருக்கும். பார்த்தீங்களா? 1700களில் கட்டினது. இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு வீடு கட்டினா இருக்கா? ஒரு 100 வருஷம் இருக்கா? இங்கே பாருங்க, ஃபுல்லாமே வந்து இப்போ வந்து சுற்றி இருக்கிற மரங்களோட வேர்களோட தான் நிற்கிது. நம்ம
மகன்கள் பாருங்க பேர் எழுதியிருக்காங்க. என்னமோ அவங்க கட்டி இது கிழிச்ச தவளை அது ரொம்ப டேமேஜா இருக்குடா. ரொம்ப இதாயிடுச்சு. இது வாய்ப்பு இல்லடா. ஸ்ட்ராங்டா டே. சப்போர்ட் இல்லாம ஆனா வந்து எல்லாமே வந்து அமுங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. பாருங்க இதெல்லாம் வந்து அந்த கோட்டையில அந்த வெளிச்சத்துக்காண்டி விளக்கு வைக்கிற இடம் தெரியுதா உங்களுக்கு? சுற்றி பாருங்க விளக்கு வைக்கிற இடம் இருக்கும் உங்களுக்கு. இதில் தான் அந்த காலத்துலலாம் விளக்கு வச்சு வெளிச்சத்தை உண்டாக்கியிருக்காங்க. உங்களுக்கு அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது எதுவுமே க்ளோஸாலாம் கிடையாது. க்ளோஸ் தான் ப்ரோ. மேலே உள்ள தாழ்வாரெல்லாம் ஆமாம் மேலே உள்ள எல்லாமே உடஞ்சிடுச்சு ஃபுல்லாக. பாருங்க செம்புரான் கற்கள் உடஞ்சி இங்கே பாருங்க ஒரு வேறு வந்து இந்த செம்புரான் கற்களை ஃபுல்லாக தள்ளி விட்டுச்சு பாருங்க. இங்கே பாருங்க மக்களை, இது வந்து இடியக்கூடாதுன்னு சொல்லி மேலே கட்ட வச்சிருக்காங்க பத்தியிலா. இது வந்து நம்ம யார் பண்ணாங்கன்னு தெரியல, ஊர் மக்களாக கூட இருக்கலாம். பாருங்க கட்ட வச்சிருக்காங்க இடியக்கூடாதுன்னு. ஏன்னா தாழ்வாரம் அந்த மேலே உள்ள அந்த ரூஃபு எல்லா இடத்துலையும் இடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க வவ்வாலை பாருங்க. இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல உள்ள டிசைன் தெரியுதா? சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள், இன்னும் பல நம்மளோட மூதாதையர்கள் எல்லாருமே வந்து போர் பயிற்சி எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடையாளங்கள் தான் இது. இதை கண்டிப்பாக வந்து அரசாங்கம் பார்த்து சுத்தம் பண்ணி சுற்றி வேலி போட்டு இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட பொக்கிஷம். இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து பேணி பாதுகாக்கணும். வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவை வந்து பார்க்க வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டை பார்க்க வந்தாங்கன்னா இதெல்லாம் தான் காமிச்சா தான் அவங்களுக்கு வந்து பூரிப்பு உண்டாகும். நான் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களே இருந்திருக்காங்களே அப்படின்னு. பக்கத்துலேயே ஒரு படைத்தளம் வேறு இருக்குது. அங்கே யானை, குதிரை, ஆயிரக்கணக்கான படை வீரர்களை வச்சு பயிற்சி எடுத்திருக்காங்க. வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள் எல்லாரும் உட்பட. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோ யாருமே இதை வந்து பண்ண முடியாது. அங்கே பாரு தூக்குமாட்டும் இடம் பக்கத்தில் கயர் சாக இருக்கு வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா அந்த கயிறு தொங்குதுடா. நீ ஒரு ஆர்டிஸ்ட். இவங்கலாம் ஒரு மரத்துல போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அந்த வேறைய பாரு எப்படி வந்து மாறி கம்பளிகரமா இருக்கு. இப்போ அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே வரேன். சுமதி சேகர் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 300 ஆண்டுகள் பழமையான வேலுநாச்சியாரோட சங்கரபதி கோட்டை. அதுக்கு பக்கத்திலேயே ஆயிரக்கணக்கான படை வீரர்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், ஆயிரக்கணக்கான யானைகள் பயிற்சி பெற்ற ஒரு பெரிய படைத்தளம். அதுக்கு பக்கத்திலே பாருங்கள் 300 ஆண்டுகள் பழமையான ஒரு வாட்ச் டவர், கண்காணிப்பு கோபுரம், எல்லாமே அருமையான நிலமையில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போனால் அவங்களாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. இது எங்களோட இடம் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ஒன்றும் பண்ண வேணாம். சுற்றி இருக்கிற அந்த செடி கொடிகள்லாம் வெட்டி சுற்றி ஒரு வேலி போட்டு ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச்மேன் செக்யூரிட்டி போட்டு வச்சுருந்தாலே போதும். சூப்பராக இருக்கும். ஊர் காவல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ 5000 கொடுக்க முடியாமல் ஏன் ப்ரோ இருக்காங்க? எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கிட்டா அது செடி கொடியில் வர்ற மாதிரி ஆச்சுவா கண்ணு கப்பியில் மற்றாம கீத்தில் மற்றாம உள்ள போகிறதே ஒரு அட்வென்ச்சர் தானே இருக்குது ப்ரோ. இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் ப்ரோ. இதுக்குள்ளே நல்லா இருக்குது. காட்டுக்கும் கசம்சா இடம் நல்லா இருக்குங்க.